ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ லெசன் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட், த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி ரீடர் ரிட்டன் பை மார்க் ட்வைன். இந்த சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாவலிருந்து எடுக்கப்பட்டது. என்ன நாவல் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்குது, இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பகுதி. எதிலிருந்து அப்படின்னா, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர். ஸோ டாம் சேயர் அப்படிங்கிற ஒரு சிறுவன் அவனுடைய குழந்தை பருவத்தில் இருந்து இளமை பருவம் வரைக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நாவலாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி தான் த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இட்ஸ் ரிட்டன் பை மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் அவர் யார்? இட்ஸ் அபவுட் த ஆத்தர் செக்ஷன். மார்க் ட்வைன், சாமுவேல் லாங்ரன் கிளெவன்ஸ், 1835 to 1910, better known by his pen name அப்படின்னா புனை பெயர் மார்க் ட்வைன். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படிங்கிறது தான் ஆண்டர்ப்ரனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சர். ட்வைன் வாஸ் ரைஸ்டு இன் ஹனிபல் அண்ட் மிசோரி. இந்த மாதிரியான இடங்களில் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்நாட்களை அவர் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. which later provided the setting of his novels. பிற்காலத்தில் இந்த இடங்கள் எல்லாமே அவருடைய நாவலுடைய ஒரு இடமாகவே மாறுது. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புக்காக, ஒரு நாவலாக எழுதி வெளியிட ஆரம்பிக்கிறாரு. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹல்க்பெரி ஃபின். ஸோ இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்ஸ் அ நாவல் அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம தீம் மாரல் அப்படிலாம் எதுவும் போக வேணாம். ஏன்னா இதோட இந்த நாவலோட அவுட்லைனே இது எந்த மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நமக்கு சொல்லிடும். ஓகேவா? எ நோட் அபவுட் த நாவல், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அப்படிங்கிறது தான் இந்த நாவலோடைய பேர். ஓகேவா? இட்ஸ் அ நாவல் அபவுட் அ யங் பாய் டாம் சேயர் க்ரோவிங் அப் அலாங் த மிசிசிப்பி ரிவர் அட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் தான் இந்த மிசிசிப்பி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதில் தான் அந்த டாம் சேயர் அப்படிங்கிற நம்ம ஆத்தர் என்ன ஆகிறார் அப்படின்னா க்ரோவ் ஆகிறார். அப்படி விச் மீன்ஸ் அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரைக்கும் அங்கே தான் என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. டாம் சேயர் லிவ்ஸ் வித் ஹிஸ் ஆண்ட் போலி அண்ட் ஹிஸ் பிரதர் சித். ஸோ டாம் சேயர் யார்கிட்ட வளர்றாரு அப்படின்னா போலி அப்படிங்கக்கூடிய தன்னுடைய ஆன்டிகிட்ட தான் அவர் என்ன பண்ணுறாரு, வளர்றாரு. அண்ட் ஹிஸ் பிரதர் சித். டாம் சேயரோட பிரதர் பேர் சித். இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஹீ இஸ் அப் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ், பிளேஃபுல் மிஸ்பிஹேவியர், விச் மீன்ஸ் குறும்புத்தனமான ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா நம்ம டாம் சேயர். பட் வெரி கிளவர்லி ஹீ எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட்ஸ் தட் ஆர் கிவன் டு ஹிம். பட் என்னதான் குறும்பு பண்ணாலும் இவர் அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுறாரு. ஹீ ஃபைண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப் மிசரபிள், மிசரபிள் மீன்ஸ் பிட்டியபிள். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கிறதில், ஸ்கூலுக்கு போகிறதில் அவருக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆஃப்டர் பெக்கி தாச்சர் அரைவல் இன் டவுன், பெக்கி தாச்சர் அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த டவுனுக்கு வராரு. ஓகேவா? யாருடைய நண்பர் அப்படின்னா ஆக்சுவலாக பெக்கி தாச்சர் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகேவா? ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், அந்த டவுனுக்கு வரான். ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஹீ இஸ் அ பிட் மீன்ஸ் லிட்டில் ஹாப்பி டு கோ டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சின்ன விருப்பம் வருது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். ஸோ நம்ம யூஸ்வலாக தான் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாவே என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவோம். ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் லாங் அஸ் பெக்கி ஃபால்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நாள்லேயே பெக்கி தாச்சருக்கு முடியாமல் வந்துடுது. ஓகேவா? ஹி ஃபீல் இல். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணல அப்படின்னா ஸ்கூலுக்கு வரல. போர்ட் ஆஃப் ஸ்கூல் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. யாருக்கு? நம்ம டாம் சேயருக்கு. டாம் வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹாப்பர் அண்ட் ஹக், ரெண்டு பேரும், ஜோ ஹாப்பர் அப்படிங்கிறவரும் ஹக் அப்படிங்கிறவரும் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து ரன்ஸ் அவே ஐலாண்ட் இன் த மிசிசிப்பி கால்டு ஜாக்சன் ஐலாண்ட் டு பிகம் அ பைரேட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ ராப்ஸ் ஷிப்ஸ் அட் சீ, கடற்கொள்ளையர்கள். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தப்பிச்சு மிசிசிப்பி ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் போயிடுறாங்க. அந்த ஐலாண்ட் பேர் என்ன அப்படின்னா ஜாக்ஸ் ஐலாண்ட். அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பைரேட், கடற்கொள்ளையராக மாற போகிறோம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. பீப்புள் இன் தேர் ஹோம் டவுன் திங்க் தட் தே ஆர் டெட். பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இங்கே அந்த டவுனில் இருக்க பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேரும் அந்த மாதிரியான ஒரு ஐலாண்ட் போனாங்கல்ல, இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. பட் த ப்ளசன்ட் ஷாக் ஆஃப் எவ்ரி ஒன், தே அரைவ் அட் தேர் ஓன் ஃபியூனரல் அப்படின்னா இறுதிச் சடங்கு. செர்மானியஸ் ஹானரிங் எ டெட் பர்சன், இறுதிச் சடங்கு.
கடைசி என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இறுதிச் சடங்குக்கு இவங்க நேரம் வந்துடுறாங்க. விச் மீன்ஸ் இவங்க உயிரோடு தான் இருக்காங்க, தே ஆர் அலைவ். பட் அதுதான் தெரியாமல் கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஃபியூனரல் நடத்துகிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் கிராமத்து மக்களுக்கும் ஷாக்காக இருக்குது அண்ட் இவங்க 2 பேர்த்துக்குமே ஷாக்காக இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த ஹோல் நாவலில் இருந்து எடுத்து, ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து இந்த ஹோல் நாவலில் பற்றின ஒரு அவுட்லைன், சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறது நம்ம சப்ளிமெண்ட்ரி போர்ஷனோட தான் அவுட்லைன், ஓகேவா? ஸோ அப்போ அவர் அங்கே பிறந்து வளர்ந்து அவர் செய்யக்கூடிய குறும்புகள் எல்லாமே நடக்குது. ஐலாண்டுக்கும் போயிடுறாங்க, பைரேட்டும் ஆயிடுறாங்க. பட் ஆனால் அவங்க இறந்துட்டான்னு நினைக்கும் போது திருப்பி வந்துடுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக த்ரூ அவுட் த நாவல். இப்போது இந்த சப்ளிமெண்ட்ரி எதை பற்றினது? டாமோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை பற்றினது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. அது என்ன இன்சிடெண்ட்? த கேட் அண்ட் த பெயின் கில்லர் is one of the episodes of a Tom Sawyer where we find him playing pranks, mischievous act on his Aunt Polly who loves him very much. ஸோ ஆன்ட்டிகிட்ட வந்து இவங்க வந்து அப்பப்போ சின்ன சின்ன குறும்புகள் பண்ணுவார். ப்ராங்க்ஸ் அப்படின்னா ஸோ சின்ன சின்ன குறும்புகள் பண்ணுவார். பட் இது வந்து ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. பட் ஆன் போலி அப்படிங்கிறவங்க வந்து டாம் மேலே ரொம்பவுமே அன்பாக இருக்கிறவங்க. பட் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் டஸ் நாட் ஷோ ஹர் லவ் அவுட்வேர்டலி மீன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், வெளிப்படுத்த மாட்டாங்க. இன் ஆர்டர் டு மேக் அ டாம் எ குட் பாய். ஏன் அப்படின்னா டாம் ஒரு குட் பாயாக மாற்றணுங்கிறதா அவங்களுடைய ஆசை. ஸோ அதனால் அன்பு செலுத்தணும் அப்படின்னா ஓவராக தலையில் ஏறி உட்காந்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பாக இருக்கணும். பட் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னா அவை வந்து அவனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ ப்ராப்பராக ஒரு நல்ல குழந்தையாக வளருவான் அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே என்ன பண்ணுறது கிடையாது, அவங்க பாசம் இருக்கிறத காட்டுறது கிடையாது. கோபமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே காட்டிப்பாங்க. இது டாமுக்கு தெரியாது. பட் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டாமுக்கு தெரிய வரும், சரிங்களா? இப்போது இந்த கேட் அந்த பெயின் கில்லர் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெக்கி தாச்சர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் ஸ்டாப் கம்மிங் டு ஸ்கூல். பெக்கி தாச்சர் ஸ்கூலுக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. திஸ் டிஸ்டர்ப்டு டாம். இது டாமை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஹீ பிகேம் அன்ஹாப்பி. த சாம் மீன்ஸ் அட்ராக்ஷன் ஆஃப் லைஃப் வாஸ் கான். ஸோ டாமோட லைஃப்பில் இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி கிடையாமல் போகுது. ஒய் அப்படின்னா பெக்கி தாச்சர் ஸ்கூலுக்கு வரல. தேர் வாஸ் நத்திங் பட் போர்டம் மீன்ஸ் ஃபீலிங் போர்டு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. ஹீ புட் ஹீஸ் ஹூப். திஸ் இஸ் அ ஹூப். இந்த மாதிரி இரும்பு வளையங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்தி சின்ன பிள்ளைங்களை விளையாடுவாங்கல்ல. ஸோ ஹூப் அவே அண்ட் ஹிஸ் பேட். ஸோ ஹூப் அப்புறம் வந்து இந்த பேட் ரெண்டையுமே தூக்கி ரொம்ப தூரம் போட்டு அவருக்கு விளையாடுறதுக்கும் இஷ்டம் இல்லை. தேர் வாஸ் நோ ஜாய் இன் எனி மோர் அண்ட் ஸோ ஹிஸ் ஆண்ட் போலி வாஸ் கன்சர்ன் மீன்ஸ் ஒரீடு. ஸோ இதை பார்த்தோன்னே ஆன்ட்டிக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்ன டாம் ஏன் ரொம்ப கவலையாக இருக்காங்க, ஸோ டாம் ஏன் உண்மையிலே கவலையாக இருக்கேன் அப்படிங்கிறது ஆன்ட்டிக்கு தெரியலை. ஸோ ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு உடம்புக்கு தான் சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. சி வாஸ் இன்ஃபேக்சுவேட்டட் மீன்ஸ் இன்ஸ்பயர்டு வித் an intense பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மிரேஷன் ஃபார் சம்ஒன் ஆர் சம்திங். அவங்களுக்கு சின்ன மோகம். இந்த இன்ஃபேக்சுவேட்டட் அப்படின்னா மோகம். எதில் அதிகமான ஒரு மோகம் அப்படின்னா வித் அ பேஷன், மெடிசின்ஸ் அண்ட் ஆல் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெல்த் ஆர் மெண்டிங் மீன்ஸ் திங்ஸ் டு டூ பி ரிப்பேர்டு, சரி செய்தல், ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா புதுவிதமான மருந்துகளை கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏன் முடியாமல் இருக்காங்களோ அந்த ரீசன்லேருந்து அவங்கள காப்பாற்றணும், சரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆன் போலிக்கு ரொம்பவுமே ஒரு மோகம் இருந்துச்சு. சி வாஸ் அண்ட் இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்டர் இன் தீஸ் திங்ஸ். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள திருத்தவே முடியாத ஒரு சோதனையாளர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிற மருந்து ஃபெயிலியர் ஆனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா மருந்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சி பிகன் டு ட்ரை ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் ஆன் டாம் வந்து பெக்கி தாச்சர் வராதனால ரொம்ப சோகமாக இருக்காங்க. பட் ஆனால் ஆன்ட்டி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு தான் சரியில்லை போல், நம்ம கைவரிசை காட்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா விதமான மெடிசனையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ. அதுலேயே புதுவிதமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட். அது என்ன வாட்டர் ட்ரீட்மெண்ட் நவ் அண்ட் டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் விண்ட்ஃபால் டு ஹர். விண்ட்ஃபால் அப்படின்னா தமிழில் வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. எது எதிர்பாராதது அப்படின்னா டாமோட லோ கண்டிஷன் அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. சி ஹேட் ஹிம் அவுட் அட் டே லைட் எவ்ரி மார்னிங், ஸ்டூட் பை ஹிம் அப் இன் த வுட் ஷீட் அண்டு ட்ரவுண்டட் மீன்ஸ் சப்மர்ஜ்டு ஹிம் இன் அ கோல்டு வாட்டர். ஸோ காலையில் எவ்ரி மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து
ஒரு உட்ஷீட்டை போட்டு அங்கே உட்கார வச்சு, ஸோ மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிர்ந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்க மேலே டாம் மேலே ஊற்றுறது, அப்படி இல்லைன்னா குளிர்ந்த தண்ணி இருக்கக்கூடிய பக்கெட்டுக்குள்ளே டாமை முங்கி எடுத்துட்டு தென் ஷி ரப்னா நல்லா தேய்க்கிறது. ஹிம் ஹேட் டவுன் வித் அ டவல் லைக் அ ஃபைல் மீன்ஸ் இந்த மாதிரியான டவலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைல். இது சொரசொரப்பாக இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி டவலில் நல்லா போட்டு ரப்பாக தேய்ச்சிட்டு தென் ஷி ரோல்டு ஹிம் அப் இன் அ வெட் ஷீட்டில், ஈரமான ஒரு ஷீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை சுற்றி அண்ட் புட் ஹிம் அவே அண்டர் பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட்டில் என்ன பண்ணுறது இவனை படிக்க வச்சுறது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் அவங்க வச்சுருக்கிறது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட். எட் நாட் வித்ஸ்டாண்டிங் மீன்ஸ் ரிமைனிங் அன்டேமேஜ்டு. அதோடு மட்டும் அவங்க நிற்க மாட்டாங்க. ஆல் தீஸ் த பாய் கிரீவ் மோர் அண்ட் மோர் ஷேட் அண்ட் பேல் அப்படின்னா நல்லா வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய நம்ம பேல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் டாம் சேயர் எப்படி வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போது ரொம்ப சோகமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபேஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்பவும் டல்லாக ஆயிடுறாரு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம். அண்ட் டிஜெக்டட் மீன்ஸ் டிஸ்பிரிட்டட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாரு, நிராகரிச்சுறாரு. அண்ட் ஆல் த திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ரொம்பவும் சோர்ந்துறாரு. இப்போ மேடம் என்ன பண்ணுறாங்க, ஆன்ட்டி இன்னும் ரொம்ப முடியாமல் வந்துருச்சோ அப்படின்னு அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. சி ஆர்டர் ஹேட் பாத்ஸ். இதுக்கப்புறம் என்னென்னலாம் பாத் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாட் பாத் வெப்ப குளியல், சிட்ஸ் பாத் அப்படியே உட்காந்துட்டு அதை குளிக்கிறது, ஷவர் பாத்ஸ் தெரியும் நமக்கு, அண்டு பிளன்ச்சஸ் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஆர் thirsting forcibly and ஆர் சடன்லி இன்டு சம்திங் லிக்விட். திடீர் சரிவு, அதாவது டக்குன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பாட்டி டக்குன்னு சுடுதண்ணியில் குளிச்சுக்கிறது, டக்குன்னு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா திடீர்னு கோல்டு வாட்டர், இந்த மாதிரியான வாட்டரில் மாற்றி அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு குளிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன செய்யுது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா இந்த நியூ ட்ரீட்மெண்ட்டான வாட்டர் ட்ரீட்மெண்ட் கீழே தான் வருது. த பாய் ரிமைன் போர்டு, அவனுக்கு இன்னும் என்ன தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப போராக தான் இருக்குது. சி பிகன் டு அசிஸ்ட் மீன்ஸ் ஹெல்ப் த வாட்டர் வித் அ ஸ்லிம் ஓட்மீல் டயட் அண்டு பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா சாப்பாடு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஓட்மீல் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பவுடர் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடுறது. அது தேய்ச்சதுக்கப்புறம் அதை பார்த்தா அப்படின்னா கொப்பளமாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தானது பிளாஸ்டர்ஸ். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சி கால்குலேட்டட் ஹிஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபில்டு ஹிம் அப் எவ்ரி டே வித் அ குவாக் மீன்ஸ் ஏ ஃப்ராடுலண்ட் ஆர் இக்னோரண்ட் ப்ரீடெண்டர் டு மெடிக்கல் ஸ்கில் கியூர் ஆல்ஸ். நான் சொன்னது இருக்குன்னா இந்த பிளாஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த சர்வரோக நிவாரணி, இந்த குவாக் அப்படின்னா ஸோ போலி, இது எல்லாமே போலியான சர்வரோக நிவாரணி தான். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட உடம்புல நிரப்பி விட்டுறாங்க. ஹி பிகன் ஃபெடப் அப்படின்னா ரொம்பவுமே என்ன பண்ணுறான், டயர்ட் ஆகிறாரு. அண்ட் ஹி தாட் ஓவர் வேரியஸ் பிளான்ஸ் ஆஃப் ரிலீஃப் அண்ட் ஃபைனலி ஹிட் அப்பான் தட் அ ப்ரொஃபீசிங் மீன்ஸ் கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் எ குவைட்லி ஆர் ஃபீலிங். ஸோ இது எல்லாமே நடக்கிறப்போ இவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல இந்த ட்ரீட்மெண்ட்லாம். இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா வேறு ஏதாவது சாக்கு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது எனக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா டு பி ஃபாண்ட் ஆஃப் பெயின் கில்லர். ஸோ அவருக்கு பெயின் கில்லரில் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நீங்கள் அது கொடுத்துட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது என்னுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு நீங்கள் பேசாமல் பெயின் கில்லர் கொடுத்துருங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லவும் ஹி ஆஸ்க்டு ஃபார் இட் ஸோ ஆஃபன் தட் ஹி பிகேம் அ நியூசன்ஸ். இது நல்லா தானே இருக்குது, நான் போய் இது குளிக்கலாம் வைக்கணும் அவசியம் இல்லை, நீ வாட்டுக்கு பெயின் கில்லர் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வேலைக்கும் பெயின் கில்லர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்ணுறான், பெயின் கில்லர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால எனக்கு அடிக்கடி கொடுங்க இருக்கும், இது நியூசன்ஸ் ஆகிருது. ஸோ அண்ட் ஹீஸ் அண்ட் எண்டட் பை டெல்லிங் ஹிம் டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப் அண்ட் குவைட் மீன்ஸ் லீவ், பாதரிங் மீன்ஸ் டேக் த ட்ரபுள் டு டூ சம்திங் ஹர், ஓகேவா. ஸோ இனிமேல் என்கிட்ட வந்து தயவுசெய்து பெயின் கில்லர்னு கேட்காத, உனக்கு பெயின் கில்லர் வேணும் அப்படின்னா எடுத்து சாப்பிட்டு போயிரு, என்னைய தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அவனுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு. சி அண்ட் போலி தான் ஃபவுண்ட் தட் த மெடிசின் டிட் ரியலி டெமினிஷ் ஷார்டன். அந்த மெடிசனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, இது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் இட் டிட் நாட் அக்கர் மீன்ஸ் ஹேப்பன் டு ஹர் தட் த பாய் வாஸ் மெண்டிங்னா சரி ஏற்கனவே படித்தாத்து த ஹெல்த் ஆஃப் த கிராக் இன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட். சிட்டிங் ரூமில் ஃப்ளோரில் ஒரு கிராக் இருக்குது, கிராக் மீன்ஸ் கீரல் இருக்குது. அந்த கீரலில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கீரலை சரி செய்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த பெயின் கில்லரை யூஸ் பண்ணுறான். அந்த பெயின் கில்லரை கொண்டு போய் என்ன பண்ணுறான், அந்த கீரலில் ஊற்றி என்ன பண்ணுறான், அந்த கீழே
கீரில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபில் பண்ணி அடைக்கிறான். ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து எதை க்யூர் பண்ணுது அப்படின்னா டாமோடைய உடல்நிலையை சரியில்லாத உடல்நிலையை க்யூர் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் டாம் என்ன பண்ணுறான், அதை எடுத்து கொண்டு போய் கிராக்கை ஃபில் பண்ணி அந்த கிராக்கை தான் என்ன பண்ணியிருக்கான் க்யூர் பண்ணிக்கிறான். இது உங்கள் ஆன்ட்டிக்கு தெரியவே இல்லை. ஒன் டே த டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் வென் ஹிஸ் ஆண்ட்ஸ் கேட் பீட்டர். இப்போ அனதர் கேரக்டர் ஆண்டோட கேட் பீட்டர் அப்படிங்கிறது வந்து டாம் வந்து அந்த கிராக்கை ஃபில் பண்ணிக்கிருக்கும் போது அந்த டோசிங் அப்படின்னா நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேட்டும் வந்துடுது. இந்த இருக்குது இந்த கேட் தான். கம் அலாங் பியூரிங் மேக் அ லோ கண்டினியூஸ் வைப்ரேட்டரி சவுண்ட். அப்படியே அந்த பூனையோடைய சவுண்டு இருக்குல்ல அந்த மாதிரி கத்திக்கிட்டே அப்படின்னு கத்திக்கிட்டே என்ன பண்ணுது அப்படின்னா இவர் நெருங்கி வருது. ஐயிங் அப்படின்னா வாட்ச் க்ளோஸ்லி, குறுகுறுன்னு பார்க்குது. த டீஸ்பூன் கிரீடிலி, அந்த டீஸ்பூனு பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்குது. அண்ட் பேக்கிங் ஃபார் அ டேஸ்ட், அதோடைய இந்த செயல்பாடெலாம் பார்க்கும்போது டாமுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த பெயின் கில்லரை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பூனைக்கு தோணுது அப்படின்னு டாம் நினைக்கிறாரு. டாம் சொல்கிறாரு, டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். உனக்கு தேவை இல்லைன்னா இதை என்கிட்ட கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ டிட் வாண்ட் இட். பட் ஆனால் பீட்டருடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பூனையோட செயல்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கலராக இருக்கக்கூடிய சாப்பிட பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. யூ பெட்டர் மேக் ஷுவர், நான் மறுபடியும் கேட்குறேன், ஷுவர் பண்ணிக்க உனக்கு வேணுமா வேணான்னு. பீட்டர் வாஸ் ஷுவர். பீட்டரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த சாப்பிட்ற பொருள் வேணும். அதை பூனையை பொறுத்த வரைக்கும் அது சாப்பிட்ற பொருள் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெயின் கில்லர் தான். நவ் யூ ஹவ் ஆஸ்க்டு ஃபார் இட். இப்போ டாம் பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா நீ தான் என்கிட்ட கேட்ட அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ, நான் உன்கிட்ட கொடுக்குறேன். பிகாஸ் தேர் எயின்ட் எனி திங் மென்ட் அபவுட் மீ பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட். ஏன் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீ கேட்ட நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதில் உனக்கு பிடிக்கலை அப்படின்னா யூ மஸ்டின்ட் பிளேம் எனிபடி, நீ யாரையுமே குறை சொல்லக்கூடாது. பிளேம் அப்படின்னா பழி சொல்லுதல் கூடாது. பட் யுவர் ஓன் செல்ஃப், நீ தான் அந்த டிசிஷனை எடுத்த, ஸோ நீ தான் என்ன பண்ணிக்கிறணும், இந்த பழி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, இதெல்லாம் பீட்டர்கிட்ட சொல்கிறாரு. பூனை பேசாது, அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு சரின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பீட்டர் வாஸ் அக்ரியபிள். பீட்டரோட செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ டாம் ஓப்பன் ஹிஸ் மவுத், அந்த பூனையோட மவுத்தை என்ன பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி அண்ட் போர்டு அப்படின்னா ஊற்றுறாரு. டவுன் த பெயின் கில்லர். பீட்டர் ஸ்ப்ராங்க் அப்படின்னா பாய்ச்சல். எ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ், 2 கஜ தூரம் என்ன பண்ணுறது பாஞ்சு ஓடுது. இந்த ஏர் ரொம்ப தவ்வி என்ன பண்ணுது ஓட ஆரம்பிக்குது. அண்ட் தென் டெலிவர்ட் எ வார் வூப் அண்டு செட் ஆஃப் ரவுண்ட் த ரூம். ஓகேவா, இந்த போர்க்களத்தில் இருக்க யானைகள், போர்க்களத்தில் விலங்குகள் கர்ஜிக்கிற மாதிரி இவங்க ஒரு கர்ஜனை செஞ்சுட்டு அங்கேயும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, குதிக்க ஆரம்பிச்சிருது. பேங்கிங் அப்படின்னா மோதுதல். எகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர் மேலே மோதுது. அப்செட்டிங் ஃப்ளார் பாட்ஸ், அங்கே ஒரு பூந்தொட்டி இருக்குது, அது என்ன பண்ணுது கீழே தள்ளி விட்டுருச்சு. அண்ட் மேக்கிங் ஜெனரல் கன்ஃபியூஷன், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எல்லா இடத்தையும் கிளாப்ஸ் பண்ணிட்டு போயிடுது. நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் ஹிண்ட் ஃபீட் அப்படின்னா பின்னங்கால் ஊண்டி முன்னங்கால் எந்திரிச்சு நின்று அப்படி உயரமாக நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நின்று அண்டு டான்ஸ் அரவுண்டு, அப்படி சுற்றி ஆடிட்டே இருக்குது. இன் அ ஃப்ரீசி மீன்ஸ் எஸ் ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். ஓகேவா, ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத எக்ஸைட்மெண்ட், அதில் என்ன பண்ணுது துள்ளி குதிச்சு ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆஃப் என்ஜாய்மெண்ட் வித் ஹிஸ் ஹெட் ஓவர் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் ஹிஸ் வாய்ஸ் ப்ரொக்ளைமிங் ஹிஸ் ஹாப்பினஸ். அதாவது 2 காலில் மட்டும் தான் நிற்கிது, 3ஆவது காலை தூக்கிட்டு ஷோல்டர் மேலே கீழே வச்சுட்டு அதோடைய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக கத்துற மாதிரி அதோடைய வாய்ஸ் இருக்குது. தென் ஹி வென்ட் டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ் எகெயின் ஸ்ப்ரெட்டிங் கேஆஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன் தான். அண்டு டிஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிங், எல்லாத்தையுமே இடித்து நாசம் பண்ணுது. இன் ஹிஸ் பாத், அது எங்கெங்க துள்ளி குதிச்சு ஓடுதோ அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஓடுது. அண்ட் போலி என்டர்ட் இன் த டைம் டு see he threw a few double somersaults. we know already about somersaults. ஓகேவா, அப்படியே ஊட்டி குப்போல விழுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில somersaults அடிச்சுட்டு டெலிவர் எ ஃபைனல் மைட்டி ஹுரே மீன்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஓகேவா, ஸோ அண்டு செயில் த்ரூ த ஓப்பன் விண்டோ. ஓகேவா, அந்த ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, அது வழி என்ன ஆகுது அப்படின்னா பறந்து போகிற மாதிரி, அப்படியே பறந்து போகிற மாதிரி தவ்வி குதிச்சு ஓடுது. கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளார் பார்ட்ஸ் வித் ஹிம், மிச்சம் இருக்க ஃப்ளார் பாட்டையும் அப்படியே அந்த ஜன்னல் வழியாக குதிக்கும்போது தள்ளி விட்டுட்டு அது எந்த வழியாக குதிச்சோ அதே வழியாக அந்த ஃப்ளார் பாட்டும் என்ன பண்ணுது கீழே போய் விழுந்து உடஞ்சிருது. த ஓல்டு லேடி ஸ்டூட் பெட்ரிஃபைடு மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்டு, பயத்தோட உச்சத்தில் நின்று அவங்க பார்த்துக்கிருக்காங்க. வித் அஸ்டானிஷ்மெண்ட் அமேஸ்மெண்ட், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பீரிங் மீன்ஸ் பிகம் அ ஈக்குவல் வித் ஓவர் ஹர் கிளாஸ்,
அந்த கிளாஸை மேலே சரி செஞ்சுக்கிட்டு நல்லா குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் அப்படின்னா ரன் அவுட் வித் லாஃபர். கீழே ஃப்ளோரில் இருந்து கீழே விழுந்து என்ன பண்ணுறா, இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆன்ட்டிக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. எயில்ஸ் அப்படின்னா நோய். டாம் வாட் ஆன் த எர்த் எயில்ஸ் தட் கேட், அந்த கேட்டுக்கு என்ன தான் நோய் அப்படின்னு ஆண்ட் கேட்குறாங்க டாம்கிட்ட. டாம் ரிப்ளைட் ஐ டோன்ட் நோ ஆண்ட் கேஸ்டு த பாய். பெரும் மூச்சை விட்டுட்டு எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. ஒய் ஐ நெவர் சி எனிதிங் லைக் இட், வாட் இட் மேக் ஹிம் ஆக்ட் ஸோ. இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு பூனை இந்த மாதிரிலாம் குதித்து பொருட்களை தள்ளி நாசம் பண்ணு நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பொருள் அதை இந்த மாதிரியான வேலைகளை செய்ய தூண்டுச்சு அப்படி கேட்குறாங்க. டீட் ஐ டோன்ட் நோ அண்ட் ஒலி, எனக்கு எதுவுமே தெரியாது. கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட் வந்து அதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் அங்கங்கே துள்ளி கொடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தே டூ தே, அது பண்ணுமா தே டூ அப்படின்னா அது பண்ணும். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது கொஸ்டின் டேக், சரிங்களா? இது கிராமரில் நம்ம பார்ப்போம். ஓகே, டூ தே அப்படின்னா அது பண்ணுமா. தேர் வாஸ் சம்திங் இன் த டோன் ஆஃப் தட் மேட் டாம் அப்ரிஹென்சிவ் மீன்ஸ் ஃபியர்ஃபுல். அது பண்ணுமா அப்படின்னு ஆன்ட்டி கேட்கும்போது அந்த டோன்லேயே இவனுக்கு பயம் வந்துருச்சு. எஸ் தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. எஸ், ஆமாம், கண்டிப்பாக நான் அப்படி தான் நம்புகிறேன், அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூ டூ, நீ நம்புறியா அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. மறுபடியும் எஸ் நான் நம்புகிறேன், அதுக்கு எப்போல்லாம் ஹாப்பினஸ் தோணும் அந்த மாதிரி கத்திட்டு போவோம், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஓல்டு லேடி பெண்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். கீழே குனிஞ்சு டீஸ்பூனை எடுத்து அவனுக்கு நேரம் நீட்டுறாங்க. டாம் வின்ஸ் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் பெயின் அண்ட் டிராப்டு ஹிஸ் ஐஸ். ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே குனிஞ்சிட்டு பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்ன நடக்க போதுவோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன், எதிர்பார்ப்பு. இதெல்லாம் சேர்த்து அவன் எப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கீழே தலையை குனிஞ்சிடறான். ஆன்போலி ரைஸ்டு ஹிம் பை த யூஷுவல் ஹேண்டில் இன் ஹிஸ் ஹேர். இவன் அதட்டுறதுக்கு பொதுவாகவே பெரிய மனுஷங்க சின்ன பசங்களை அதட்டுறதுக்கு எதோ ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவனோட காது தானே, அந்த காதை திருகி அண்ட் கிராக்டு ஹிஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹர் திம்பிள் மீன்ஸ் எ மெட்டல் ப்ரோன் டு ப்ரொடெக்ட் த ஃபிங்கர். இதுதான் திம்பிள். இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது கையில் குத்திக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், மெட்டல் பிளேட் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுதான். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவன் தலையில் ஒரே நட்ஸ்னு ஒரு கொட்டுறாங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் த புவர் டம்பீஸ் ஸோ ஃபார். சார் சொல்லுங்கள் அப்படின்னு ஆன்ட்டி வந்து டாம்கிட்ட கேட்குறாரு. அந்த புவர் வாய் பேச முடியாத டம் அப்படின்னா வாய் பேச முடியாத தானே. ஸோ அந்த வாய் பேச முடியாத பீஸ்ட் அப்படின்னா அனிமல். அந்த வாய் பேச முடியாத வாயில்லா ஜீவனுக்கு என்ன பண்ணீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். நான் அது மேலே இறக்கப்பட்டு தான் அவனு செஞ்சேன். பிகாஸ் ஹி ஹேட் இட் எனி ஆண்ட், பிகாஸ் அந்த பூனைக்கு ஆன்ட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா ஆன்ட்டி கிடையாதுங்கிறேன் அப்படின்னு. ஹேட் இட் எனி ஆண்ட், ஆன்ட்டி இல்லையா. யூ நம்ஸ்கல், மடையன். நம்ஸ்கல்னா இடியட், மடையன். வாட் ஹேஸ் தட் காட் டு டூ தட் வித் இட். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீப்ஸ் அப்படின்னா லோட் ஆன். பிகாஸ் இஃப் ஹி ஹேட் ஒன் ஷி ஹேட் பேர்ன்ட் ஹிம் அவுட் ஹெர் செல்ஃப். ஒருவேளை அவங்களுக்கு ஆன்ட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரிலாம் அந்த பூனைக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தான் அந்த பூனைக்கு தான் ஆன்ட்டி இல்லை, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன கொடுத்தான் ஏது கொடுத்தான்னு சொல்லலை, வெறும் கொடுத்தான்னு மட்டும் தான் சொல்கிறான். ஷி ஹேட் அ ரோஸ்டட் பவுல் அவுட் ஆஃப் ஹிம் தவுட், அப்போனா நீ தான் எனி மோர் ஃபீலிங் தென் இஃப் ஹீ வாஸ் எ ஹியூமன். ஸோ அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒன்று சொல்கிறான். எனக்கு வந்து ரொம்பவுமே உடல் நிலை சரியில்லை, நீங்கள் எனக்கு பெயின் கில்லர் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அந்த பூனைக்கும் வயிற்று வலி, அதனால தான் நான் என்ன பண்ணேன், நீங்கள் எனக்கு கொடுத்த மருந்து நான் அதுக்கு கொடுத்தேன், அதனால தான் அது துள்ளி குதிச்சு ஓடிச்சு. அப்போது நீங்கள் கேட்குறீங்க அது எவ்வளோ சிரமப்பட்டிருக்கும் அப்படின்னு. அது சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பெயின் கில்லரை நான் கொடுத்தேன் அப்படின்னு டாம் சொல்கிறாரு. ஆன்போலி ஃபெல்ட் அ சடன் பெயின்ஃபுல் ரெக்ரெட் மீன்ஸ் ஃபீல் சேட், வலி கடந்த துயரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் அ நியூ லைட். இது வந்து வித்தியாசமான ஒரு பதிலாக இருக்குது. வாட் வாஸ் க்ரூலிட்டி டு எ கேட் மைட் பி க்ரூலிட்டி டு எ பாய் டூ. ஸோ எது பூனைக்கு வந்து இந்த க்ரூலிட்டி அப்படின்னா கொடூரம், ஓகேவா, அந்த மருந்து கொடுக்கும், அப்படி அந்த மருந்து அந்த பூனைக்கு கொடுத்தா இந்த மாதிரியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறது கொடூரம். அப்படின்னா பூனைக்கு எது கொடூரமோ அதே தான் வலியே, அதாவது நோயே இல்லாமல் இருக்க ஒரு நபருக்கு ஏதோ ஒரு நோய்க்கான மருந்தை கொடுத்து சரி செய்ய நினைக்கிறதும் ஒரு
என்னதான் ஒரு குரூலிட்டி தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சி பிகன் டூ ஷாஃபன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக சி ஃபெல் சாரியும் கேட்டுட்டு ஹர் ஐஸ் வாட்டர்ட் எ லிட்டில், கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வருது. அண்ட் சி புட் ஹர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி, டாமோட தலையில் கையை வச்சு சாஃப்டாக சொல்கிறாங்க, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட், நான் உனக்கு பெஸ்ட்டு தான் செஞ்சேன் டாம். அண்ட் டாம் இட் டிட் டூ யூ குட், நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் அ ஜஸ்ட் ரெகனைசபிள் மீன்ஸ் ஐடென்டிஃபையபிள், ட்விங்கிள் மீன்ஸ் ஷைன், அண்ட் பீப்பிங் மீன்ஸ் லுக் குவைட்லி த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. ஸோ அப்படியே லைட்டாக தலையை நிமிந்து பார்த்து கேட்குறான். ஃபேஸில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஆன்ட்டிகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால் தலை நிமிந்து பார்க்குறான். ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆன்ட்டி, நானும் அதான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணீங்க. அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர், அதே மாதிரி தான் நானும் பீட்டருக்கு நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்ட்டி அவங்க பண்ணது என்ன பண்ணல அப்படின்னா சரின்னு சொல்லலாம். ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முடியல, அதனால் மருந்து கொடுத்தாங்க. ரியலாகவே டாமுக்கு உடல்நிலை சரியில்லாமலாம் கிடையாது. பெக்கி தாச்சர் வராததுனால, அவனுக்கு பெக்கி தாச்சர் அப்படிங்கிற அவனுடைய நண்பன் வராதனால அவன் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, போராக இருந்திருக்கு. அது தெரியாமல் மருந்து கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போவும் அவன் விடாப்பிடியா நீங்கள் எனக்கு நல்லா செஞ்சீங்கல்ல, அதே மாதிரி அதே நல்லது தான் நானும் பிள்ளைக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். இட் டன் ஹிம் குட் டு ஐ நெவர் see him around so since, நான் நல்லதாக பூனைக்கு பண்ணேன். நீங்களே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த நம்ம பீட்டர் வந்து இந்த மாதிரிலாம் குதித்து சந்தோஷமாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது. நான் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்படின்னு விடாப்படியாக மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஹோ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ அனாயிங் மீன்ஸ் டிஸ்கஸ்ட் மீ எகெயின், என் பொறுமையை நீ ரொம்ப சொதிக்கிற, தயவுசெய்து போயிரு. அண்ட் யூ ட்ரை டு see if you can't be a good boy for once, நான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன் ஒரு தடவையாவது, ஒரு நாளாவது, ஒரு மணி நேரமாவது நீ நல்ல பையனா இருக்க மாட்டியா அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஆசைப்படுறேன். அண்ட் யூ டிடன்ட் டேக் எனி மோர் மெடிசின்ஸ், அப்படி நல்ல பையனாக இருந்துட்டுனா எந்த மெடிசனும் உனக்கு தேவையில்லை, சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் சப்ளிமெண்ட்ரி. ஸோ பிகின்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவுமே ஆன்டிசிபேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், மெடிசனில் நியூ மெடிசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல. பட் டாம் அப்படிங்கிறவன் வந்து ரொம்பவும் சுட்டியான பையன். ஏன் சோர்வாக இருக்காங்கிற ஒரு டவுட். ஸோ ஏன் சோர்வாக இருக்காங்க அப்படின்னா பெக்கி தாச்சர் வரல, இதான் ரியல் ரீசன். ஆனால் ஆண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு உடம்பு தான் சரியில்லை போல் அப்படின்னு அவங்களுடைய கை வண்ணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் கடுப்பானவன் எனக்கு பெயின் கில்லரை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுலேருந்து தப்பிச்சிடான். அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் தப்பிச்சனால பெயின் கில்லரை வாங்கிட்டு போகிறேன். அந்த பெயின் கில்லரை அவனால் சாப்பிட முடியல, ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை கிடையாது. அதனால் அவன் பெயின் கில்லர் சாப்பிட பிடிக்கல. கிராக்கில் கொண்டு போய் என்ன பண்ணுறான், அதாவது கீரல் உடஞ்ச செவத்தில் என்ன பண்ணுறான், ஊற்றி நிரப்பி வைக்கிறான். ஏன்னா பாட்டில் காலி பண்ணணும்ல. இதை பார்த்த பீட்டர், அதாவது கேட் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சாப்பிடணும்னு நினைக்குது. அது அவனுக்கு பூனைக்கு கொடுக்குறான். அந்த பூனை துள்ளி குதிச்சு ஓடுது. இதை பார்த்தோன்னே ஆண்ட் ரொம்ப கடுப்பாகி ஏன் இப்படி இன்னும் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் எனக்கு பண்ண நல்லது மாதிரி தான், அதுக்கு ஆன்ட்டி கிடையாது, அதனால் அதோட வயிற்று வலிக்கு தான் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் கடைசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கும் புரியுது அந்த பூனைக்கு அது குரூலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மனிதனுக்கும் அது குரூலிட்டி தான் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. டாமும் தன்னுடைய சோகத்திலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், இந்த ப்ராங்க் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனும் வெளிவந்துடுறான். ஓகே, நவ் எவாலுவேஷன் செக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நான் 5 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த டாம்ஸ் பிரதர். இங்கே டாம் பிரதர் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அவங்களுடைய பேர் என்ன? ஓகேவா? அந்த இன்ட்ரோடக்ஷன் பாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டாம்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெக்கி தாச்சர் போக டாமுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க யார், அவங்களோட நேம் என்ன? தேர்ட் கொஸ்டின் இன் விச் ஐலாண்ட் தி கான் டு. அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து டாம் எந்த ஐலாண்டுக்கு பைரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், போயிருப்பார். அது எந்த ஐலாண்ட்? ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் த கேட்ஸ் நேம். கேட்டோட நேம் என்ன? ஃபிஃப்த் ஒன் விச் இஸ் ஆண்ட்ஸ் நியூ ட்ரீட்மெண்ட். ஆண்ட் வந்து டாமுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் நியூ ஒன் அப்படின்னு இந்த பகுதியில் எதை சொல்கிறாங்க? ஓகே, தட்ஸ் ஆல் த lesson. We will meet again next wonderful lesson. Until then, signing off. This is Suresh Kannan on VSK Teachers. Have a good day. உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe to VSK Teachers. Have a good day.